ஆன்லைன் ஸ்டோரி தான். நல்லா முடிவு வச்சுட்டு 4 பொம்பளை பிள்ளைகிட்ட பேசியிருந்தவன இப்ப மொட்டையை அடிச்சு 30 வயசுல சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் வந்து லாங் ஹேர் இருந்துச்சு சார். அதுக்கப்புறமா அந்த லாங் ஹேர் இருக்கும்போது எல்லாரும் வந்துட்டு என்ன இவ மதம் இருக்கா, லாங் ஹேர் வச்சிட்டு இருக்கா, லவ் ஃபெயிலியரா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஷார்ட்டா ஹேர் கட் பண்ண சொன்னேன். நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணா, அதுக்கப்புறமா இன்னும் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. லாஸ்ட்ல மொட்டையை அடிச்சுட்டா இப்போ முடியும் வளர மாட்டேன். அது இல்லாததுனால இப்போ நிறைய பொண்ணுங்க பேச மாட்டேன்றாங்க. சொல்லிதான் நீங்க லாங் ஹேரே கட் பண்ணீங்களா? ஆமா சார். அவனுக்கு வந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ஹேர் கொஞ்சம் ஷார்ட் பண்ணு. நாங்க 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து அவனை ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன லவ் ஃபெயிலியரா, தாடி வளர்த்துருக்கு, லாங் ஹேர் வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், அதுக்குறோ கேட்குறாங்க, வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் கூட பண்ணிக்கிறாங்க. ஹேர் அவ்வளோ ஹெல்த்தி ஆகுது, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, ஜாஸ்தி பொண்ணுங்க வந்து பேசிக்கிறாங்க. சரி, அந்த பொண்ணு தான் தொன்னுச்சுன்னா நீங்க எதுக்கு இந்த லெவலுக்கு போனீங்கன்னு கேட்குறேன். சரில சார், நம்பிட்டேன் நான். நம்பிட்டீங்க. அந்த பாருங்க எப்படி இருக்கா பாருங்க ஆள். ஆஹா, என்ன புன்னகை. இப்படி இருந்த பையன் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஒரு சாஃப்டான லுக் அதுல இருக்கு. இதுல எப்படி இருக்கு பாருங்க. தம்பி, ஒரு மொட்டை அடிக்கல, மொட்டை அடிச்சிருக்காங்க.